ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு தான். இது வந்து 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 4 எக்கை உடச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணி கேக் ஜெல்லும் எக்கும் நல்லா பீட் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆகி வரட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணோம். 200 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரு எக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ளஃபியாகி வரணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மைதா வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 கிராம் அளவுக்கு மைதா எடுக்கணும். நான் யூஸ் பண்ணுற மைதா வந்து நாகா மைதா. இப்போ வந்து 180 கிராம் அளவுக்கு மைதா எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக க்ரீமியாக வந்துச்சு. இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் அதையும் ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயிலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 6 inch ட்ரே வந்து நான் 2 ட்ரேயில் வந்து பேட்டரை போர் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெறும் 6 inch ட்ரேயில் போர் பண்ணியிருக்க அளவுக்கு தான் நான் வந்து கேக் செய்ய போகிறேன். பட் நான் ஆல்ரெடி 2 கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு கேக் வந்து எனக்கு, நானே கஸ்டமர், இன்னொரு கேக் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு. ஸோ அதனால தான் இப்போ விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் ஸ்பாஞ்ச் 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீ ஹீட் ஆன அவனில் வச்சு 30 minutes பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேக் லேயரை வச்சுட்டு திரும்பவும் மேலே விப்பிங் க்ரீமை வந்து நம்ம ஒரு லேயர் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒயிட் சாக்லேட் திருவி ஆட் பண்ணாலும் ஓகே. என்கிட்ட சாக்கோ சிப்ஸும் இருந்துச்சு, திருவியும் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ அதையுமே இன்னொரு செகண்ட் லேயரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 லேயர்ஸும் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஐசிங் கொடுத்து எடுத்தாச்சு. மேலே அவுட் சைடில் ஃபுல்லாக சாக்லேட் கொடுத்துருக்கேன், மேலே ஸ்ட்ராபெர்ரி டிசைன் கொடுத்துருக்கேன். சிம்பிளான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.